வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் வெளியே செல்லும்போது எவ்வளவு ரொக்கப்பணம் கையில் எடுத்து செல்லலாம், புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. அதே போல் பொதுமக்கள் ஒரு சில பொருட்களை எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த முழு விவரங்களையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இது போல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் MCC தற்போது முழுமையாக அமலுக்கு வந்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே இந்த விதிகள் நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் வரையில் இந்த விதிகள் தொடர்ந்து அமலில் இருக்கும். அரசின் சார்பில் புதிய மக்கள் நலத்திட்டங்கள், சலுகைகள், மானியங்கள் போன்றவை அறிவிக்க முடியாது. அதேபோல் அரசுடைய வாகனங்கள், அரசு விமானங்கள் அல்லது அரசு அதிகாரிகளை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்த அமைச்சர்களுக்கு அனுமதி இல்லை. மேலும் அரசு துறையில் புதிய பணி நியமனங்கள் செய்வதோ அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதோ கூடாது. மிகவும் அவசரமான சூழ்நிலையில் மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்று சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அரசியல் கட்சிகளுக்கும் மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தும். தேர்தல் காலத்தில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதை தடுக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் வாகன சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும். பொதுவாக ஒருவர் ரூபாய் 50,000ற்குள் எந்த ஆவணமும் இல்லாமல் பணம் எடுத்து செல்லலாம். ரூபாய் 50,000ற்கு மேல் பணம் எடுத்து செல்லும் போது வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் அட்டை, பேன் அட்டை போன்ற உரிய ஆவணங்களை காட்ட வேண்டும். இந்த ஆவணங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும். ரூபாய் 50,000 முதல் ரூபாய் 10 லட்சம் வரை பணம் இருந்தால் மாவட்ட அளவிலான குழு ஆவணங்களை சரிபார்த்து பின்னர் அந்த பணத்தை விடுவிக்கும். ஆனால் ரூபாய் 10 லட்சத்தை விட அதிகமாக பணம் இருந்தால் அந்த விவரம் வருமான வரித்துறைக்கு அனுப்பப்பட்டு மேற்படி விசாரணைகள் நடத்தப்படும். அதேபோல் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பட்டுப்புடவைகள், நகைகள், பாத்திரங்கள், வேட்டி, சேலை அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாகனத்தில் எடுத்துச் செல்லும் போது தேவையான ஆவணங்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவை சந்தேகத்தின் பெயரில் பறிமுதல் செய்யப்படலாம். மேலும் தேர்தல் காலத்தில் பெரிய அளவிலான கூட்டங்கள் நடத்துவதற்கும் போராட்டங்கள் நடத்துவதற்கும் கட்டுப்பாடுகள் இருக்கும். பொதுமக்கள் பயணம் செய்யும் போது ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை போன்ற அடையாள ஆவணங்களை கைவசம் வைத்திருப்பது நல்லது என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பல முக்கிய விதிமுறைகள் உள்ளது. எந்த அரசியல் கட்சியும் சாதி அல்லது மத உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது. கோவில், மசூதி, தேவாலயம் போன்ற மதத்தலத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நாளுக்கு முன்பாக 48 மணி நேரத்திற்கு முன்பு அனைத்து தேர்தல் பிரச்சாரங்களும் நிறுத்தப்பட வேண்டும். அதன் பிறகு பிரச்சாரம் செய்தால் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யக்கூட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது. இந்த அனைத்து விதிகளும் தேர்தல் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பொதுமக்கள் மிக முக்கியமாக ரூபாய் 50,000ற்குள் பணம் எடுத்து சொல்லும் போது எந்த ஆவணமும் தேவையில்லை. 50,000 ரூபாய்க்கு மேல் 10 லட்சம் ரூபாய்க்குள் பணம் எடுத்து செல்லும் போது அதற்கான உரிய ஆவணங்கள், அதாவது வங்கி கணக்கு எண், புத்தகம், பேன் அட்டை, ஆதார் அட்டை போன்ற விவரங்கள் எடுத்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். அதே போல் பட்டுப்புடவை, வேட்டி, சேலை மற்றும் தங்க நகைகள், பாத்திரங்கள் உட்பட பொருட்கள் அதிக அளவில் எடுத்து செல்லும்போது அதற்கான உரிய ஆவணத்தை வைத்திருக்க வேண்டியது அவசியம். இல்லை என்றால் உங்கள் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.